கேரளாவோட 3 மணிக்கான கெஸிங் பார்த்தோம்னா 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 809,878 ரிசல்ட்டு நம்ம கொடுத்த கெஸிங் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. இப்போ 14ஆம் தேதிக்கான கெஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 3443 3003 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 340 அதோட பவர் நம்பரான 895 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸிங். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 ஷோ கிட்ட எனக்கு ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு நம்ம கொடுத்த கெஸிங்கில். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நம்பராகவே பார்த்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி 6 மணிக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 05ன்ற நம்பரை மெயினாக வச்சு 3 நாளும் கண்டினியூவாக அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கு அதாவது 14ஆம் தேதியிலேருந்து இந்த மாதிரி நம்பர் வர வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேஎல்ல பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க நம்பர் 3402. ஸோ 4 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.